அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 2018 தமிழ் கேள்விகள் என்னங்கிறத பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் 50 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான், இதனுடைய எதிர்மறை வினை ஆப்ஷனில் பாருங்க. வந்திலன் அப்படின்னா வரவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம், இதில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதை நம்ம பார்த்தவொடனே சொல்லிடுவோம். இல்லம் என்பது பொருந்தாத சொல்லாகும். அடுத்த ஒன்று பாருங்க. கிளி, கிளி, கிளி போன் சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. கிளினா பயம், கிளிங்கிறது கிழித்தல், கிளிங்கிறது ஒரு பறவை என்பது சரியான விடை. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. இதில் ஆப்ஷனில் பாருங்க. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ என்பது சரி. பெற்றான், இதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெற்றான், இதனுடைய வேர்ச்சொல் பெரு. அதாவது உங்களுக்கு வேர்ச்சொல்னா என்னவா வரும்? கட்டளை, அந்த சொல்லோட பகுதியாக வர்றது தான் வேர்ச்சொல். அப்போ பெரு என்பது சரி. வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக. நம்ம நேற்று கூட சொன்னோம். வான்னா என்ன வரும்? உங்களுக்கு அந்த சொல் ஆ கொண்டு முடியும். அப்ப வந்த என்பது சரியான விடை. அகரவரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. செப்பு, சென்னை, செல்வம், செடி. இதெல்லாம் அடுத்த லெட்டர் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதற்கு செடி, செப்பு, செல்வம், சென்னை என்பது சரி. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. இதுல மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் என்பது சரி. கொள்ளையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினா என்ன? கொள்ளையிலே குலுங்குவன யாவை என்பது சரி. கொக்கக்க கூம்பும் பருவத்து. இந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? கொக்கக்க கூம்பும் பருவத்துனா பொறுமையோடு காலமறிந்து விரைந்து செயல்படுதல் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை கண்டறிக. இதுல ஆப்ஷன்ல பாருங்க. பாத்திமா, தமிழ், கற்பித்தால் என்பது பிறவினை தொடராகும். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமான திகழ்கிறார். இது எவ்வகை தொடர்? இது பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இது ஒரு செய்தி தொடர் ஆகும். திருக்குறளும் எந்த எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது? ஆப்ஷன்ல பாருங்க. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியினாவே நமக்கு வீரமா முனிவர் அவர்கள்ங்கிறது ஞாபகம் வந்துடணும். 6 கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில். இத்தொடர் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? 6 கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில் எந்தன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில இடம்பெற்ற தொடராகும். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம்? காரியாசான் அவருடைய சமயம் பார்த்தீங்கன்னா சமண சமயம் என்பது சரி. அகநானூரில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் எந்த திணையை சார்ந்தது? இது ஆப்ஷன்ல பாருங்க. 6, 16, 20 மருதத்திணை. இதுல உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கு 2, 4, 6, 10. இதை பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 1 இதெல்லாம் வரும். அப்போ உங்களுக்கு 6, 16, 26 என்பது மருதத்திணையை சாரும். கலித்தொகையை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன்ல கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் என்பது சரி. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரீகர். இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா நற்றிணை என்பது சரியான விடை. பொன்மு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? பொன்மு என்பது மேகத்தை குறிக்கும். நாட்டுப்புற பாடலின் வகைகள் எத்தனை? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் 7 என்பது சரி.
உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எந்த காவியம்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் ஆகும். சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யாருன்னு பாருங்க, அனுமன் தான் சுந்தரன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று என்ன? ஆப்ஷன்ல பார்த்தாவே சொல்லிடுவோம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்பது சரி. சயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? சயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர் என்பது சரி. தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ் விடு தூதில் பார்த்தீங்கன்னா 268 கன்னிகள் உள்ளன. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியரை குறிப்பிடுக. திருமலை முருகன் பள்ளி நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் என்பது சரி. நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? நீலகேசி ஆப்ஷன்ல பாருங்க, விருத்தப்பாவால் எழுதப்பட்டதாகும். முக்கூடல் பல்லுக்குரிய பாவகை என்ன வகை? முக்கூடல் பல்லு இது சிந்துப்பாவால் பாடப்பட்டது. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து மனப்பாடமே ஆயிருக்கும். கடம் இந்த சொல்லின் பொருள் என்ன? கடம்னா சித்தர் பாடல்களில் வரும். கடம்னா உடம்பை குறிக்கும். அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? சிவனடியாருக்கு உணவளித்தலை மகேஸ்வர பூசை என்று சிவநெறி குறிப்பிடுகிறது. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் என்பது சரி. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று? இதெல்லாம் மறக்க மாட்டோம், பாரதிதாசன் கூற்றாகும். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாருங்க, சீசு செல்லப்பா. வாடிவாசலை இயற்றியவரும் அவர்தான். முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி என்பது சரி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் ஆப்ஷன்ல பாருங்க, சி.வை. தாமோதரனார் ஆவார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் மொத்தம் எத்தனை தொகுதிகள்? இது பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் என்பது சரி. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட யாருடைய காலம் பார்த்தீங்கன்னா சோழர் காலம் என்பது சரியான விடை. உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் பார்த்தீங்கன்னா விண்ணியல் அறிவு என்பது சரி. சுபாசாபிமானம் என்பதன் பொருள் கூறுக. சுபாசாபிமானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தாய்மொழி பற்று என்பது சரியான விடை. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? அவர் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் எழுதியுள்ளார். யவனர்கள் எதனை சுமந்து அதற்கீடாக எதனை ஏற்றி சென்றனர்? யவனர்கள் பார்த்தீங்கன்னா பொன்னை சுமந்து அதற்கீடாக மிளகை ஏற்றி சென்றனர். மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்ன? வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் என்பது சரி. ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் ஆப்ஷன்ல பாருங்க, திருவருட்பிரகாச வள்ளலார் என்று போற்றப்படுபவர் ராமலிங்க அடிகளார் ஆவார். அரை வயிற்றுக்கு கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் பட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் இந்த வரியை கூறியிருப்பார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியவர் தந்தை பெரியாராவார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் 2018 ஒரு ரிமைனிங் 50 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதை உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.